அதிரா என்னாச்சு? ஹேய், ஏன் அழுகுற அதிரா? என்னாச்சு அதிரா? என்ன சந்தோஷ், நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நீ போய் இப்படி பண்ணலாமா? நானா? என்ன அதிரா, நான் என்ன பண்ண? ஏதோ சாஃப்ட் ட்ரிங்க் குடிச்சோம், அப்புறம் எனக்கு தூக்கம் ஹெவியா வந்துருச்சு, அதுக்கப்புறம் நானும் தூங்கிட்டேன். என்ன சந்தோஷ், அதுக்கு மேல என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாதா? நீ நல்லா தூங்குறேன்னு நானும் பக்கத்துல படுத்து தூங்குனேன். திடீர்னு மிட் நைட்ல என்னை யாரோ இறுக்கி பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. நான் எந்திரிக்க பார்த்தேன், ஆனா என்னால முடியல. நான் எவ்வளவு சொல்லியும் நீ கேட்கவே இல்ல. நான் உன்கிட்ட என்ன இழந்துட்ட சந்தோஷ். முருகா, குட்டி விஷயத்தை நினைச்சு நினைச்சு என்னோட நிம்மதியே போச்சு. யார்கிட்டயும் என்னால இயல்பாவே இருக்க முடியல. முருகா, நீதான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது என்னோட புள்ளைய விடுவிக்கணும். ஹலோ, சொல்லுங்க சார். ஹலோ, நான் மும்பைல ஆதிரா பத்தின சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்படியா சார்? என்ன சொல்றாங்க அந்த ஆதிராவை பத்தி? நான் இங்க மும்பைல ஆதிரா பிறந்து வளர்ந்த வீடு, அவ படிச்ச ஸ்கூல், ஹாஸ்டல், காலேஜ்னு எல்லா இடத்துலயும் அங்க இருக்கிறவங்க கிட்ட அவளை பத்தி விசாரிச்சு பார்த்தேன் மேடம். என்ன சொன்னாங்க அவளை பத்தி? எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்ததுல அவளுக்கு கோபம் அதிகம் வரும்னு பெரும்பாலானவங்க சொல்றாங்க. சில பேர் அவ சுயநலமான பொண்ணுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சுபாவம்லாம் நம்ம எல்லாருக்கும் இருக்கிறது தானே சார். இதுல இருந்து நாம என்ன முடிவுக்கு வர முடியும்? அதுதான் மேடம் நானும் யோசிச்சேன். அப்புறம் அவ டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஹாஸ்டல் வார்டன் அவங்க எல்லாரையும் டீப்பா விசாரிக்கும் போதுதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. இப்படி நெருக்கமானவங்க கிட்ட விசாரிக்கும் போதுதான் ஆதிராவுக்கு மென்டல் டிஸ்டர்பன்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படியா? அவங்க எந்த மாதிரி நடந்துக்குவாங்க? அது ஒரு வியாதியா? ஆமா மேடம், அது ஒரு வியாதிதான். என்ன ஒண்ணு, உடல் ரீதியா நோய் வந்தா பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனா இது மென்டலா ஏற்படுறதுனால இதை நம்ம பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம கூடவே நிறைய பேர் இந்த மாதிரி இருக்காங்க. ஆனா நாம அவங்கள வேற பேர்ல ஷார்ட் டெம்பர், செல்ஃபிஷ் அப்படி இப்படின்னு கூப்பிடுவோம். அது மாதிரி தான் ஆதிராவுக்கு இருக்கு. இன்னும் ஒண்ணு, ஆதிராவுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஒரு முறை ஸ்கூல்ல 10th முடிச்சு +1 போகும்போது அவ ஆசைப்பட்ட குரூப்ல சேர்க்கலன்னு தன்னோட கையை அறுத்துக்கிட்டு மிரட்டி அந்த குரூப்ல சேர்ந்திருக்கா. சார், என்ன சார் சொல்றீங்க? ஆமா மேடம், அவ தனக்கு பிடிச்சது கிடைக்க என்ன வேணாலும் செய்வான்னு சொல்றாங்க.
அப்புறம் முக்கியமான விஷயம், அவளுக்கு நிறைய பசங்க கூட அஃபெக்ஷன் இருந்திருக்கு. அப்படி ஒரு முறை ஒரு பையனை பிடிச்சு போய் ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான். அவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போனப்போ கல்யாண மண்டபத்துக்கு போய் பிரச்சனை பண்ணி அந்த கல்யாணத்தையே நிறுத்திருக்கான். இந்த மாதிரி ஆளுங்க அவங்களுக்கு ஏதாவது நடக்கணும்னா யாரு என்னன்னு கூட பார்க்க மாட்டாங்க, கொஞ்சம் கூட கூச்சம் பார்க்க மாட்டாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் எந்த விஷயமானாலும் பேசுவாங்க. ஒரே குழப்பமா இருக்குது சார். நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு என்னமோ எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அவகிட்ட போய் மாட்டிக்கிட்டு இருக்கா என் குட்டி. ஆதிராவுக்கு ஆரம்பத்துல இது ஒரு வியாதின்னு தெரியாது. போக போக இது அதிகமாகத்தான் அவ ஒரு பிரெயின் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கா. நாளைக்கு அந்த டாக்டரை மீட் பண்ண அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன். நாளைக்கு அவரை பார்த்து ஃபுல் டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன் மேடம். லட்சுமி மேடம், லைன்ல இருக்கீங்களா? மேடம், எல்லாத்தையும் கேட்டு நீங்க பேனிக் ஆகாதீங்க. நல்லதே நடக்கும், தைரியமா இருக்கு. சரிங்க சார். எங்களால உங்களுக்கு நிறைய கஷ்டம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். இது சந்தோஷ் பவி வாழ்க்கை பிரச்சனை. எப்படியாவது அதை நம்ம காப்பாற்றணும். அது மட்டும்தான் என் மனசுல இருக்கு. நீங்க கவலைப்படாம இருங்க, நான் பாத்துக்கிறேன். வச்சிடறேன் மேடம். கிரிநாத் சொல்லியிருந்தாரு நீங்க வருவீங்கன்னு. ஆமா டாக்டர், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர்கிட்ட பேசினேன். எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னாரு. ஓ எஸ், எல்லா விஷயமும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நான் உங்களுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. டாக்டர், எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஆதிராங்கிற ஒரு பேஷண்டோட டீடைல்ஸ் வேணும். ஓகே, அவங்களா சார்? அவங்களுக்கு கிளினிக்கல் டிப்ரெஷன். அடிக்கடி பேச்சை மாத்தி மாத்தி பேசுவாங்க. தான் நினைச்சதை அடையணும்னு அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஒரு விதமான அப்சஷன் மைண்ட்ல இருப்பாங்க. ஒரே ஒரு விஷயம் தான் சார், அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அதை அடைஞ்சே ஆகணும். டாக்டர், இதனால கூட இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். அவங்க எப்பவும் போல நார்மலா தான் இருப்பாங்க. என்ன, மத்தவங்க யாராவது வச்சிருக்க ஒரு பொருளை ஆசைப்பட்டு கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பொருளை நம்மளால கொடுக்க முடியலன்னா அவங்க அடம் பிடிப்பாங்க. நார்மலா இருக்கவங்கள நம்ம கன்வின்ஸ் பண்ணிடலாம். ஆனா இந்த மாதிரி அப்சஷன்ல இருக்கவங்கள நம்மளால கன்வின்ஸ் பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட அந்த பொருளை கொடுத்தா மட்டும்தான் அவங்க கன்வின்ஸ் ஆவாங்க. மற்றபடி அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ரொம்ப நன்றி டாக்டர், இது போதும். நான் கிளம்புறேன். ஓகே சார், தேங்க்ஸ். வாங்க. வாங்க, உள்ள வாங்க. பரவாயில்ல, உள்ள வாங்க. உங்க பேரு சந்தோஷ் தானே? அன்னைக்கு. ஹாய் சந்தோஷ். Hi, sir. வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான். வாங்க உள்ள வாங்க. உள்ள வாங்க. வாங்க. இல்ல ஆதிரா இல்லையா? இல்ல இல்ல, உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. வாங்க சந்தோஷ், உட்காருங்க நீங்க. ஆதிரா ஷாப்பிங் போயிருக்கா, இதோ இப்ப வந்துருவா. ஓ அப்படியா? அப்படின்னா நான் அப்புறமா வந்து பாக்குறேன். உட்காருங்க சந்தோஷ், உட்காருங்க. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். ஒண்ணு இல்ல தம்பி, ஆதிரா பத்தி தான் பேசணும். ஆதிரா மும்பைல இருந்து வந்த பொண்ணு. அவளுக்கு இந்த ஊர் புதுசு. அவ வந்ததுல இருந்து நீங்க தான் அவ கூட பழகிட்டு இருக்கீங்க. am I right? ஆமா அங்கிள். ஆதிரா நல்ல கேரக்டர். அதே மாதிரி அவளுக்கும் இந்த ஊர்ல வேற யாரையுமே பழக்கம் இல்லை. அதனால ஒரு ஹெல்ப் மென்டாலிட்டியில தான் நான் அவ கூட பழகுறேன். நான் ஒன்னும் தப்பாவே சொல்லியே. ஹெல்ப் பண்றேங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. சந்தோஷ், ஆதிராவோட அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி.
அவரு சென்னைக்கு வரும்போது நான் ஆதிராவோட அப்பான்னு தெரியாம பிக்கப் எல்லாம் பண்ணி ஹோட்டல்ல டிராப் பண்ணியிருக்கேன். நிறைய ஹெல்ப்லாம் பண்ணியிருக்கேன். நல்ல பழக்கம், நல்ல மனுஷனும் கூட. ஆனா பார்த்த சில நாள்லயே அவர் இறந்துட்டாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னாடி ஆதிராவை பத்தி நிறைய விஷயங்கள் என்கிட்ட சொன்னாரு. நான் ஆதிராவுக்கு துணையா இருக்கேன்னா அதுவும் ஒரு காரணம் அங்கிள். நீங்க ரொம்ப நல்ல பிள்ளையா இருக்கீங்கப்பா. உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. ஏய், என்ன ஜானகி இப்படி சொல்லிட்ட? உலகத்துல நிறைய நல்லவங்க இருக்காங்க. ஆனா எல்லாரோடையும் சிங்க் ஆயிட மாட்டாங்க. நம்ம சந்தோஷ் ஆதிராவோட சிங்க் ஆயிருக்காருன்னா 2 பேருடைய வேவ் லெங்த் ஒரே மாதிரி இருக்கு. கரெக்ட் தானே? ஏன் சந்தோஷ், உங்களுக்கு ஆதிராவை ரொம்ப பிடிக்கும்ல? எஸ் எஸ் அங்கிள், பிடிக்கும். ஆதிராவை பிடிக்கும். ஆதிரா இப்ப கர்ப்பமா இருக்கா. அதுவும் இல்லாம அவ கர்ப்பத்தை இப்ப கலைக்க முடியாதுன்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. அது உங்களுக்கே தெரியும்னு ஆதிரா எங்க கிட்ட சொல்லியிருக்கா. அவளுக்கு இன்னும் கல்யாணமும் ஆகல, தனியா இருக்கிற பொண்ணு. நீங்களும் நிறைய நாள் நைட்டெல்லாம் இங்க தங்கி இருந்தீங்கன்னு சொன்னா. நாங்க தூரத்து சொந்தம்னாலும் ஒரு அத்தை மாமாங்கிற ஸ்தானத்துல அவ நல்லா வாழணுங்கிறதுல எங்களுக்கும் அக்கறை இருக்கும்ல சந்தோஷ். அவ கர்ப்பத்தை கழிச்சா அவ உயிருக்கு ஆபத்துன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. தெரியும் ஆண்டி, நானும் கூட போயிருந்தேன். இப்ப இந்த உலகத்துக்கு அந்த குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரிஞ்சாகணும். அது மட்டும் இல்லாம ஆதிராவே சொன்னா நீங்க 2 பேரும் சென்னையில லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க. நான் சொல்றது கரெக்ட் தானே? இந்த குழந்தைக்கு அப்பா ஸ்தானத்துல நீங்க இருந்து ஆதிராவை கல்யாணம் பண்ணி. என்ன சார்? ஒண்ணு இல்ல, உட்காருங்க. என்னால கல்யாணம்லாம் பண்ண முடியாது. முதல்ல உட்காருங்க. ஆல்ரெடி கல்யாணம். உட்காருங்க. ஆவுன்னு எந்திரிச்சிடுறீங்களே. எனக்கு ஆபீஸ் போக டைம் ஆயிடுச்சு. முதல்ல நான் சொல்றது என்னன்னு கேளுங்க. உட்காருங்க. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். கல்யாணம் எப்படி? சார் சார் என்னால பண்ண முடியாது சார். எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆச்சு. எனக்கு ஒரு ஃபேமிலி வேற இருக்கு. என்னால பண்ண முடியாது சார். நான் கிளம்புறேன் சார். உட்காருங்க உட்காருங்க. ஆதிரா வரும்போது வர்றேன் சார். உட்காருங்க உட்காருங்க. ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சுதானே லிவிங் டுகெதர்ல இருந்தீங்க? ஐயோ இல்ல, ஒரு நிமிஷம். அதே மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னு தெரிஞ்சுதானே ஆதிராவும் உங்க கூட வந்து பழகுனா? இல்ல சார். இப்ப அவ மட்டும் எங்க போவா சொல்லுங்க சந்தோஷ் சார். இப்ப வேற வழியே இல்ல. நீங்க தான் அவளுக்கு வாழ்க்கை கொடுக்கணும். ஐயோ என்ன சார் இவ்வளவு பெரிய விஷயம்? நான் ஐயோ அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களால ஒரு பொண்ணோட வாழ்க்கை வீணா போகணுமா? ஐயோ நான் ஒன்னும் பண்ணல. நீங்க தான் ஆதிராக்கு வாழ்க்கை கொடுக்கணும். இதை தவிர வேற வழியே இல்ல. அவளுக்கு உறவுன்னு சொல்லிக்க இப்ப நாங்க தான் இருக்கோம். கண்டிப்பா நீங்க ஆதிராவை கல்யாணம் பண்ணிட்டு தான் ஆகணும். லட்சுமி மேடம், ஆதிராவை பத்தின எல்லா டீடைல்ஸையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். அவளுக்கு தெரிஞ்சவங்க, நெருக்கமானவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டையும் விசாரிச்சு பார்த்ததுல அவ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கிறத பத்தி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க அவ ட்ரீட்மெண்ட் எடுத்த டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ண. அப்பதான் முழு விவரம் தெரிய வந்துச்சு. அவ ஃபுல் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் என்கிட்ட நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இந்த டிசீஸ் இருக்கிறவங்களுக்கு அப்சஷன் கேரக்டர் ரொம்ப அதிகமா இருக்கும். தான் நினைச்சதை அடையணும், மற்றவங்க எல்லாரும் தனக்கு தான் அடங்கி ஒடுங்கி இருக்கணும்ன்ற எண்ணம் இவங்களுக்கு அதிகமா இருக்கும். யாருக்கும் அடங்க மாட்டாங்க. நான் தான் போன்லயே சொன்னேன்ல, இவ ஒரு பையனை விரும்பி அந்த பையனுடைய கல்யாணத்தையே கலாட்டா பண்ணி நிறுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இவங்களுடைய பர்பஸ் மட்டும்தான் தன் கண்ணு முன்னாடியே நிற்கும். மற்ற எந்த விஷயத்தையும் இவங்க திங்க் பண்ண மாட்டாங்க.
இதுல இருந்து நம்ம சந்தோஷ் பிரச்சனையை எப்படி தீர்க்க முடியும்? அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி அப்சஷன் ஜாஸ்தியா இருக்கிறவங்க நிறைய தவறுகள் செய்வாங்க. அது அவங்களுக்கு தப்பாவே தெரியாது. எனக்கு என்னவோ சந்தோஷ் இந்த மாதிரி இந்த விஷயத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு தான் தோணுது. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட மத்தவங்க நெருங்கி பழகிறது, அவங்களுக்கு விருப்பம் இல்லாம ஏதாவது ஒண்ணு பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவங்களா நினைச்சாதான் எதுவானாலும் பண்ண முடியும். அப்படி இருக்கும்போது ஆதிரா தான் தப்பு பண்ணிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. சார், எனக்காக நீங்க மும்பை வரைக்கும் போயிட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கீங்க. நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்றதுன்னே தெரியல. லக்ஷ்மி மேடம், நன்றி நன்றின்னு சொல்லி நான் மூணாவது மனுஷன் ஆக்காதீங்க. இதுக்கப்புறம் நீங்க நான் எது செஞ்சாலும் நன்றின்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அது எனக்கும் பிரச்சனை தான். இப்போதைக்கு நமக்கு தேவை சந்தோஷ் இந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரணும். அடுத்த கட்டமா நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். இப்ப நீங்க சொன்னதையெல்லாம் பார்க்கும்போது மனசு ஓரளவுக்கு நிம்மதியா இருக்கு. என்னோட குட்டி தப்பு பண்ணிருக்கவே மாட்டான்னு நான் 100% நம்புறேன் சார். நீங்க முடிஞ்ச வரைக்கும் ஆபீஸ்ல இருந்து சந்தோஷ் வந்ததுக்கு அப்புறம் ஆதிரா கூட சேர்ந்து இருக்கிறத தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கங்க. சரிங்க சார். ஏற்கனவே நான் நிறைய முறை ஆதிரா வீட்டுக்கு போகாதேன்னு அவன்கிட்ட மறைமுகமா சொல்லியிருக்கேன். ஆனா அவன் என்னோட பேச்ச கேட்கல. நம்ம புள்ள எத்தனை முறை தப்பு பண்ணாலும் நம்ம திருத்தர வழியை தான் பார்க்கணும். சோர்ந்து போயிடக்கூடாது, முயற்சி பண்ணணும். சரிங்க சார். ஆதிரா வீட்டுக்கு போகாம நான் அவனை பாத்துக்கிறேன். சரிங்க, நான் வரேன். ம். ஆதிரா கர்ப்பமா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு தெரியாது. நீங்க ஆதிரா கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு ஆதிரா பத்தியும் நல்லா தெரியும். எங்களுக்கு உங்க உதவி வேணும். ஆமா தம்பி, அவளுக்குன்னு யாரும் இல்ல. சொந்தம்னு சொல்லிக்க அத்தை மாமான்னு நாங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கோம். நாங்களும் இந்த நிலைமையை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. எங்களுக்கும் நிறைய பொறுப்பு இருக்குல்ல. சந்தோஷ், ஆதிராவோட கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சுக்கிட்டு ஆதிராவை அவனோட சேர்த்து வைக்கணும். அவன் யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை பிடிச்சு ஆதிராவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காம நான் விடவே மாட்டேன். தம்பி, நீங்களே சொல்லுங்க. ஒரு பொண்ணை இப்படி பண்ணிட்டு ஒருத்தன் தைரியமா சுத்திட்டு இருக்கானா அவனை சும்மா விடலாமா சொல்லுங்க? எனக்கு தெரிஞ்சு ஆதிராவோட ரொம்ப க்ளோஸா பழகுற யாரோ தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கணும். ஆதிரா கிட்ட கேட்டா யாரு என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறா. ஆனா அது நீங்க என்ன? ஐயோ, நான் இல்ல. இருங்க இருங்க நான் இருங்க என்ன சந்தோஷ், தப்பு இருங்க இருங்க இருங்க. நீங்க கேட்டா ஆதிரா சொல்லுவான்னு சொல்ல வரா. ம், ஏன்னா நீங்க தான் ஆதிராவுக்கு க்ளோஸ் ஆச்சு. அது அது சார், அத போய் நான் எப்படி கேக்குறது? என்ன தம்பி, நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது இல்ல சார். அதுவும் இல்லாம நீங்க எனக்கு இந்த உதவி பண்ணிதான் ஆகணும். ஆதிரா கூட நெருக்கமா பழகணுங்க யாரு என்னன்னு என்கிட்ட சொல்லுங்க. நாங்க அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறோம். தம்பி, இந்த விஷயத்த நாங்க சாதாரணமா விட மாட்டோம். ஆதிரா கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு கண்டுபிடிச்சு ஆதிரா கழுத்துல அவன் கையால 3 முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க இந்த வீட்டை விட்டு போவோம்.